ராதிகா, வணக்கம். பைக் பேரணி மேற்கொண்டால் போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்ற காரணத்துக்காக பேரணிக்கு தடை விதிப்பது என்பது, இதுபோன்று போக்குவரத்து இடையூறு காரணம் காட்டி தடை விதித்தால் ஹெலிகாப்டர் சென்றா போராட முடியும் என்ற ஒரு காட்டமான கருத்தினை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இந்த வழக்குடைய பின்னணி பொறுத்தவரையில் நீட் தேர்வையும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட கழகம் சார்பில் சென்னை வேப்பேரியில் கடந்த ஜூலை 30ஆம் தேதியன்று இருசக்கர வாகன பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். இந்த பேரணி என்பது வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் இருந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடைசி நிமிடத்தில் இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெரியார் திடலில் நூற்றுக்கணக்கான போலீசார் எல்லாம் கடந்த 30ஆம் தேதி அன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த பேரணி தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக திராவிட கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அனுமதி கொடுக்காத காரணத்தால் அப்போது அதனுடைய துணைத் தலைவர் கலிப்பூங்கன்றன் சில முக்கியமான விடயங்கள் இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த மாதம் 18ஆம் தேதியே இதற்காக நாங்கள் அனுமதி கேட்டு மனு அளித்தோம். 8 நாட்களுக்கு பிறகு பேரணி நடைபெறும் நாளன்று அனுமதி இல்லை என கூறுவது சட்ட ரீதியாக தவறு என்றெல்லாம் கடுமையான விமர்சனம் திராவிட கழகம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதை எதிர்த்துதான் நீதிமன்றத்தில் சென்றது திராவிட கழகம். அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலிப்பூங்கன்றன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மருத்துவ படிப்பில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள், அந்த இடபிள்யூஎஸ் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான சில விடயங்களை முன்னிறுத்தி கடந்த ஜூலை 30ஆம் தேதி முதல் கடந்த 2ஆம் தேதி வரை இருசக்கர வாகனத்தில் மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தோம் என்றும், இதற்காக அனுமதி கேட்டு டிஜிபியிடம் மனு கொடுத்தும் அவர் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் மனு அளித்து அனுமதி பெற்றுக் கொள்ளும்படி கடந்த மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டார். இதன்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் அனுமதி கேட்டு மனு கொடுத்தும் ஆனால் அனுமதி மறுத்து கடந்த ஜூலை 29ஆம் தேதி போலீசார் உத்தரவிட்டார்கள். இந்த உத்தரவுகளை ரத்து செய்து பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் இதற்கு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு பதில் அளிக்கும்படி டிஜிபி உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணை இன்றைய தினத்துக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி சரமாரியாக சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். அதாவது ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை காரணம் காட்டி அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டரில் சென்று போராட முடியுமா என்ற கேள்வியும் அவர் காட்டமான கேள்வி முன்வைத்திருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் நீட்டிற்கு எதிரான பேரணியை முடக்குவது ஏன் என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். காவல்துறைக்கு இந்த கேள்வி முன்வைத்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்க நினைப்பது ஏன் என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். அனுமதி கோரி அளித்த மனுக்கள் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஹெலிகாப்டர் சென்றா போராட முடியும். இங்கு போராடுவது என்பது ஒவ்வொரு கட்சியினுடைய ஜனநாயக உரிமையாக இருக்கும் போது அதற்கு போக்குவரத்தை காரணம் காட்டி போராடக்கூடாது, அதுக்கு இடையூறு ஏற்படும் என்ற காரணத்துக்காக சொல்வதெல்லாம் ஏற்புடையது அல்ல என்று கூறி இந்த பேச்சுரிமை கருத்துரிமை போல போராடுவது மக்களுடைய அடிப்படை உரிமை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை வருகின்ற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி வி. லட்சுமி நாராயண் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ராதிகா.